ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானது ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு 4 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்து அதையும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதும் ஒரு 10 போல் கருவேப்பிலை இலைகளையும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுணும். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லேசாக ஒரு பெரட்டினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் துருவலே சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி இதை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப டேஸ்டியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி தோசைக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.